பொதுவா வந்து நயன்தாரா மேம் அப்படின்னாலே அவங்க பயங்கர ஆட்டிடியூட், யார்ட்டையுமே பேச மாட்டாங்க, ஒரு மாதிரி ரெக்கார்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? வந்து முதல் முத்தம் எனக்கு விவரம் தெரிஞ்சு விஜய் சேதுபதி அவர்கள் தான் வந்து எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு, அந்த தருணம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சீனுன்னா கூட எவ்ரிடே எனக்கு ஒரு வீக்லி ஒன்ஸ் கால் பண்ணி எங்கே இருக்க, என்ன பண்ணுற, என்ன ப்ராஜெக்ட் போகுது, எப்படி இருக்க, நிறைய எனக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. கூப்பிட்டு ஹக் பண்ணி கிஸ் கொடுத்துட்டு தான் போவாங்க. இதுதானே நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். அவங்க வருவாங்க, அவங்க வேலையை பெஸ்ட்டாக பண்ணணும், சிறப்பாக பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு வந்திருக்கும் போது எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட நேரது. இன்னைக்கு நம்மளோட வந்து ஒரு சூப்பர் கெஸ்ட் இருக்காங்க. எஸ், பியூட்டிஃபுல் ஜீவா சுப்ரமணியம் ஆக்ட்ரஸ் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம எம்ஜிஆர் டிவி வந்து ப்ரௌட்லி வந்து வெல்கம் பண்ணுறோம். வெல்கம் டு தி ஷோ. வணக்கம்ங்க. எப்படி இருக்கீங்க ஜீவா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, ஒரு ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஜீவாவை பார்த்தோன்னே எனக்கு சொல்லணும்னு தோணுது. நிறைய இன்டர்வியூஸில் அண்ட் வந்து நீங்கள் வந்த விதத்தில் எல்லாத்தையும் பார்த்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக நிறைய இன்றைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகிட்டே இருப்பாங்க உங்களை. ஸோ அந்தளவுக்கு உங்களோட கஷ்டங்கள், வலி நிறைஞ்ச வாழ்க்கைகளை வந்து பகிர்ந்துட்டு இருக்கீங்க. அண்ட் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்து இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து என்னோட பெஸ்ட் விஷஸ் டு யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ எப்படி போகுது உங்களுடைய வாழ்க்கை, எப்படி போகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பவும் போல ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆள். எப்போ பார்த்தாலுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும்னு தான் நீங்கள் அடிக்கடி நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க, கரெக்டாக? எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கிறத பழக்கம். ஆக்டிங் சினிமா முன்னாடி சீன்ஸுக்கு தான், மற்றபடி எப்போவுமே நான் இப்படி தான் ஈன்னு இருப்பேன். என்னோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாத்துலேயுமே ஸ்மைல், அதுதான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதை நாங்கள் பார்த்துருக்கோம், அந்த ஸ்மைல் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். எப்படி போகுது ப்ராஜெக்ட்ஸ்லாம், எப்படி போகுது உங்களுக்கு? ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஜெயம் ரவி சாரோட 34 மூவி கராத்தே பாபு பண்ணிகிட்ருக்கேன். கேபிவி பாலா பண்ணிகிட்ருக்கான். ப்ராஜெக்டில் வந்து ஒரு ரணம் டைரக்டர் பண்ணிகிட்ருக்கோம். கெவி அப்படின்ற ஒரு படம் மலைவாழ் மக்கள் கதை, அது பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் விஷ்ணு விஷாலன் அவங்களுடைய ஆரியன் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு வெப்சீரிஸ் யாலி ஃபிலிம்ஸ், அப்படி ஒரு 8 ப்ராஜெக்ட் முடிச்சு வச்சுருக்கேன். ஒரு 3 ப்ராஜெக்ட் ரன்னிங்கில் இருக்குது. மண்ணாங்கட்டி நயன்தாரா மேம் கூட பண்ணியிருக்கேன். சூப்பர். ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து இதோட ஒரு பிள்ளையார் சொல்லி வந்து உங்களுடைய வெப் சீரிஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான். ஸோ அதில் வந்து முக்கியமாக வந்து பேசப்பட்டது சுழல் வந்து உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். சுழலுக்கு முன்னாடி நான் தர்மதுரை தான் பண்ணேன். தர்மதுரையில் தான் என்னை அட்ரஸ் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் தர்பார் ரிலீஸ் அன்னைக்கு எனக்கு புஷ்கர் காயத்ரி மேம் கால் பண்ணாங்க. இவன் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. மேம் இந்த மாதிரி தர்பார் இன்னைக்கு ரிலீஸு பார்க்க வந்திருக்கேன். சரி, பார்த்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடு அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்துட்டு அன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ்க்கு போனேன். மேம் அந்த லுக் டெஸ்ட்டு அவங்களே எனக்கு சாரீஸ் எல்லாம் கட்டிட்டு அந்த லுக்கெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ மேம்க்கு அதுக்கு முன்னாடியே நான் மேம் கிட்டே பேசியிருக்கேன் நிறைய தடவை. மேம் வந்து இல்லை ஒன்றும் இல்லை, வா பார்க்கணும் அப்படின்னாங்க. போனேன். ஒரு 3 லுக்கு பண்ணாங்க. பண்ணிவிட்டு கடைசியாக டிசைனர் பூர்ணிமா மேம் டிசைனர்ஸ் அவங்க தான் கூப்பிட்டுட்டு மேக்கப்லாம் முடிச்சுட்டு ஓகே அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு டைரக்டர் கீழே இருப்பார், போய் பாருன்னாங்க. கீழே போய் பார்த்தேன். பிரம்மா சார் இருந்தாங்க. பிரம்மா சார் வந்து இதெல்லாம் பேசினாங்க, சீக்வல்ஸ் பற்றிலாம் ஓகேன்னு. அப்புறம் அவர் முடித்தோடனே மேலே ஒரு டைரக்டர் இருப்பார், அங்கே போய் பாரு அப்படின்னாங்க. அதே இதில் மேலே ஸ்டெப்ஸில் போனால் மேலே ஒரு ரூம் பார்த்தா நம்ம அனுச்சரன் சார் இருந்தாங்க. அவரும் பார்த்துட்டு அவர் சீன்ஸ்லாம் சொன்னார், ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு. ஓகே, ரொம்ப டபுள் ரோல் ரொம்ப நல்லா இருக்கணும், நிறைய எனக்கு சீக்வன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து பண்ணாங்க. அப்புறம் மேமும் சாரும் சேர்ந்து எனக்கு நிறையா விஷயம், காஸ்டியூம்ஸு சின்ன சின்னது கூட எனக்கு பார்த்து பண்ணாங்க. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். 43 லாங்குவேஜ் நினைக்கிறேன் ரிலீஸ் ஆனது. அத்தனை லாங்குவேஜ்லேயும் ஹிட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். அது மேம்க்கு தான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அவங்களோட சிஸ்டர் குகா செல்வின்னு சொல்லியிருக்காங்க, அவங்களும் தான். ஓகே. ஸோ நிறைய இடங்களில் வந்து தர்மதுரை தான் வந்து உங்களை ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே அறிமுகப்படுத்துச்சு. அதில் தான் வந்து அறிமுகப்படுத்துதுன்னு சொல்லுவேன். எல்லாத்துக்குமே ரொம்ப பரிச்சயமாக, நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ பண்ணியிருந்தா கூட அதில் வந்து எல்லாத்துக்குமே பரிச்சயம் நீங்கள். ஸோ நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பீங்க, எனக்கு வந்து சீனு ராமசாமி அவர்கள் வந்து என்னை வந்து மகள்னு சொல்லியிருப்பாங்க. விஜய் சேதுபதி சார் வந்து என்னை ஒரு தோழின்னு வந்து சொல்லியிருப்பாங்க, தங்கச்சின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு.
எல்லாத்துக்குமே சீனு ராமசாமி அவர்கள்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து மக்களோட இயல்பாக ஒன்றிணைஞ்சு ஒரு கதையை கொடுக்கக்கூடியவர் இல்லையா? ஸோ எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அவரை பற்றினா என்ன ஒரு விஷயம் பகிர்ந்துப்பீங்க? எதுவுமே இல்லை, குழந்தை மாதிரி தான் அவர். அவரோட ஒரிஜினாலிட்டியே அதுதான். தான் மக்கள் இயக்குனர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்குது. மக்களுடைய எளிய மக்களுக்கு சென்றடையக்கூடிய எளிமையான விஷயங்களை எளிமையான வசனங்கள் மூலமாகவும் கதைக்களத்தோட எளிய மக்களுக்கு எளிதாக புரிஞ்சுக்கிற மாதிரி போய் சேர்க்கறதுல அவரை ஒரு பெரிய மாஸ்டர். ஸோ அதனால் மக்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப நல்ல மனுஷன். அவரை பற்றி சொல்லணுன்னா, தர்மதுரையில் நடந்தப்போ ஒரு விஷயம், ஒரு மத்தியானம் 1 மணி இருக்கும், சாருக்கு ஒரு கால் வந்தது. அவங்களோட பிரதர் இறந்துட்டாங்க. அப்போது திடீர்னு எல்லோரும் சலன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. என்னாச்சு ஏதாச்சு என்ன அப்புறமா சொன்னாங்க, இந்த மாதிரி சாரோட. அப்போது எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, பேக்கப் பண்ணிடுவாங்களோன்ட்டு. சார் ஒரு கண்ணாடி போட்டார், கருப்பு கலர் கண்ணாடி. ஆக்ஷன் கட். இந்த ஆண்டிப்பட்டி கனவா காத்த சாங், அந்த ஓடையில் 2 வீலரில் ஐஸ்வர்யா ராஜேஷ் சேதோன்னா வருவாங்க, அந்த சீன் அன்றைக்கி எடுத்துகிட்டு இருந்தாங்க. எடுத்து முடிச்சுட்டு ஈவினிங் 6 மணி ஆகும்போது அன்றைக்கி பேக்கப் பண்ணிவிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன்ட்டு போயிட்டு அப்புறமா எல்லாமே ரூமில் போய் உட்காந்துட்ருக்கோம். நாளைக்கு ஷூட்டிங் இருக்காது, இந்த ஷெட்யூல் பேக்கப் போகல அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் மறுநாள் காலையில் கிளம்பிடுவோம் அப்படின்னுவோம். நைட்டு இப்போ 9 மணிக்கு மெசேஜ் வருது எல்லாருக்கும், நாளைக்கு காலையில் ஷூட் இருக்குது, எல்லாம் ரெடியாக இருங்க அப்படின்ட்டு. திரும்ப சார் பண்ண மாட்டார், அவர் அசோசியேட் யாராவது பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். காலையில் சார் அங்கே செட்டில் வந்து உட்காந்துருக்காரு. அவங்க பிரதர் இறந்துட்டாங்க மதுரையில். நைட்டு இங்கே 6 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கே போயிட்டு திரும்ப அங்கே இருந்துட்டு பார்த்து முடிச்சுட்டு திரும்ப அங்கேருந்து காரில் இங்கே ஷூட்டிங்க்கு வந்துட்டார். வந்து மறுநாள் காலையில் ஷூட் போயிட்டுருக்கு, எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. கரெக்டாக 4 மணி இருக்கும், 3:30 4 மணி இருக்கும். அப்போது ஆர்டிஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவர் இல்லாமல் அவங்க அசிஸ்டண்ட் வச்சு எடுக்க மாட்டாங்க, பார்த்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 4:30 மணிக்கு மேலே ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுக்கணும்னா அவங்களுக்கு சொல்லிட்டு இங்கே எடுத்துகிட்ருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சார் மறுபடியும் அங்கே சாவுக்கு போயிட்டு அந்த அடக்கம் முடிச்சுட்டு திரும்ப நைட்டு கிளம்பி திரும்ப காலையில் ஷூட்டிங் வந்துட்டு ஒரு நாள் கூட பிரேக் இல்லை, கம்ப்ளீட்டாக ஒரே ஷெட்யூலில் படுத்த முடித்தாங்க. சார் வந்து கலந்துக்கிட்டார். அவர் நம்பி வர்ற எந்த ப்ரொடியூசரும் லாஸ் ஆகக்கூடாது, சொன்ன டேட்டில் படத்தை முடிக்கணுன்றதில் அவர் ரொம்ப கிளியராக இருப்பார். அதுக்கு உதாரணம் இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறை கூட பார்த்திங்கன்னா ஒரே ஷெட்யூல், சாங்கு சீன்ஸு சீக்வல்ஸு ஒரே ஷெட்யூல். அவருக்கு உடம்புல எவ்வளோ கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது, இன்னும் எல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ கரெக்டாக அதெல்லாம் அவர் காலையில் கரெக்டாக 5 மணிக்கு சார் எழுந்திரிச்சு வந்துடுவார். அந்த மாதிரி டெடிகேஷன் அவர்கிட்ட கற்றுக்கணும். நிறைய புத்தகங்கள்லாம் இப்போ எழுதிட்டுருக்காரு. மாசவீதியின் கல் சந்துகளில் என்னை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்காரு சார் அந்த புக்கில். ஓ, என்ன கவிதை அது? பெருசு, ஒரு 3 பக்கம் என்னை பற்றி எழுதியிருக்காரு. அதில் கீழே என்னுடைய பேர் போட்டு எனக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன்னு அதை எழுதியிருப்பார். ஓகே, எனக்கு அது கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். இதுதானே நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், ஏதாவது சஸ்பென்ஸ் எல்லாம் கடைசியில் சொல்லணும், முதல்ல ப்ரோமோ கொடுக்கணும், அப்புறமா தான் லைவ் வரணும். வெரி நைஸ். சீனு ராமசாமி அவர்கள் வந்து உங்களுக்காக ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அது 3 பக்கங்களுக்கு வந்து எழுதியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அது படித்து பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ப்ரௌடாக இருந்தது. படைத்தவன் கையால் ஆசீர்வாதம் வாங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். என்ன படைத்தவர் கடவுள் அப்படின்னு எங்கள் அண்ணனை சொல்லுவேன், சீனு அண்ணா. ஏன்னா இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கேன் ஜீவானா அதுக்கு அவர் தான் காரணம். ஏன்னா ஜீவாவுக்கு எல்லாமும் சொல்லி கொடுத்து இன்றைக்கி இந்த இடத்துல உட்கார வச்சது அவர் தான். நான் எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு உனக்கு நான் அவருக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் எனக்கு பிள்ளை நான் சொல்லி போட்டது. ஸோ அண்ணனுக்கு சந்தோஷமாக இருந்தது. அந்த புக்ஸும் வாங்கி நிறைய பேருக்கு ப்ரெசென்ட் பண்ணேன். எல்லோரும் ரொம்ப படிச்சுட்டு பரவாயில்ல, ஒரு கவிதையில் நீ வந்திருக்க, வெரி கிரேட்பா அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சூப்பர் ஜீவா. அடுத்து வந்து சொல்லியிருந்தீங்க, எனக்கு வந்து முதல் முத்தம் எனக்கு விவரம் தெரிஞ்சு விஜய் சேதுபதி அவர்கள் தான் வந்து எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு. அந்த தருணம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நீங்கள் ரொம்ப உடஞ்சி போய் ரொம்ப எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்காதான்னு நீங்கள் கண்டிப்பாக ஏங்கின தருணம்லாம் இருக்குது. ஆனால் அப்படி இருந்தும் கூட ஒரு தருணம் கிடைச்சும் அதனால் நம்மளால் பண்ண முடியல, எல்லோரும் நம்மளை வந்து ஒரு மாதிரி குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் கூட நீங்கள் உடஞ்சி போய் இருக்கும்போது ஒரு பெரிய எல்லாரும் மக்களால் போற்றக்கூடிய ஒரு நடிகர், மக்கள் செல்வர்னு சொல்லுவாங்க அவர் வந்து உங்களை வந்து இப்படி பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த தருணம்? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த தருணம் பார்த்திங்கன்னா, என் அம்மா சின்ன வயசில் எனக்கு எங்கள் அம்மா தான் கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும், கொடுக்குறதாகட்டும், அம்மா அப்பா கூட எதுவும் தெரில எனக்கு ஏன் அந்த மாதிரி கிடச்சிது. எங்கள் அம்மா கிட்ட தான் எனக்கு நிறைய கிடச்சிது. அதுக்கப்புறம்
எனக்கு பல வருஷம் கழிச்சு அந்த படத்தில் சேதநாதிரின்னு காலையில் வருவாங்க. தங்கச்சி ஐ லவ் யூ டி அப்படிம்பாரு எவ்ரிடே. குண்டாத்தி ஐ லவ் யூ டி அப்படிம்பாரு. காலையில் வந்தோடனே ஐ லவ் யூ சொல்லுவார். மத்தியானம் சாப்பிட்டு வந்தோடனே லவ் யூ என்ன பண்ணுறாருன்னு கேட்பாரு. நான் இருக்கேன். நான் ஈவினிங் போகும்போது லவ் யூ டி ன்ட்டு போவார். தங்கச்சி ஐ லவ் யூ டி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். அப்போது இந்த தர்மதுரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். எல்லோரும் வந்து நார்வாணி 9 பொட்டன்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து ஃபஸ்ட் டைம் அவ்வளோ க்ரௌடில் நான் நிற்கிறேன். ஃபஸ்ட்டு அவ்வளோ க்ரௌட் டூரிஸ்ட் ஏரியா. ஸோ அப்போ நான் எனக்கு தெரியாமல் ட்ராப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. உடனே அவர் வந்து கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு வந்து என்னை எல்லாரும் முன்னாடியும் ஹக் பண்ணி நெத்தியில் கிஸ் பண்ணார். அப்போது என்னென்ன சொல்கிறது, நமக்கு பணம் காசு இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. அந்த ஒரு அரவணைப்பு கிடைக்காம அது ஒரு புதுசாக ஒரு ஃபீலாக உலகமே எனக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, அப்படி ஒரு சொல்ல வார்த்தைகள் இல்லை. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் அது இப்போ நினச்சாலுமே அப்படி இருக்கும். வார்த்தைகள் அதை அளக்க முடியாது. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. எனக்கு நெத்தியில் கிஷ் பண்ணும்போது அழுதுருவேன். பட் அது அழுதா எல்லோரும் ஆக்டிங்னு சொல்லிடுவாங்க. பட் அதே மீறி நம்ம வந்து மனசுக்குள்ளே அழுதுப்பேன். ஸோ சந்தோஷமாக இருந்தது. நானும் கட்டி பிடிச்சிட்டு இருந்தேன். அதுலேருந்து எவ்ரிடே ஷூட்டிங் வந்தவொடனே போகும்போது எனக்கு கிஸ் பண்ணிட்டு தான் போவார். இன்றைக்கும் எங்கேயாவது என்னைய பார்த்தா கூப்பிட்டு ஹக் பண்ணி கிஸ் கொடுத்துட்டு தான் போவாங்க. இப்போ ரீசெண்டாக தம்பி சூர்யா இருக்கார் இல்லையா, படம் ஃபினிக்ஸ் அந்த படத்தோட இன்ஃப்ளூயன்சஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க. அப்போ நான் கூப்பிட்டுருந்தாங்க. போயிருந்தேன். அண்ணா வந்தார். பிக் பாஸ் ஷூட் போகணும். ஒரு 1/2 hour தான் டைம் இருக்காங்க. வந்தார். எல்லாரையும் பார்த்துட்டு ஹாய்ன்னு போயினா நான் அப்படி வந்தோடனே வா 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 எனக்கு ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு சரி டைம் ஆயிடுச்சு அண்ணன் ஷூட்டுக்கு நான் வரேன் போயிட்டு வாங்கலான்ட்டு அப்படி இறங்கி நான் அப்படி வந்துட்டேன். எல்லோரும் இல்லை இங்கே கூட ஒரு பேசுறதுக்கு டைம் இல்லை. உங்களை பார்த்தோன்னா நின்றுட்டாரு. நான் கடவுளை எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன். சீனோன்னா கூட எவ்ரிடே எனக்கு ஒரு வீக்லி ஒன்ஸ் கால் பண்ணி எங்கே இருக்க, என்ன பண்ணுற, என்ன ப்ராஜெக்ட் போகுது, எப்படி இருக்க, நிறைய எனக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. மறக்கவே முடியாது. இல்லை ஓகே, அப்படி கதை கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. கிஃப்டட் தான் நீங்கள். ஸோ ஓகே, ஒரு ஆக்டர் வந்து இந்த அளவுக்கு பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயந்தான். ஒரு ஹீரோயின் வந்து ஒரு ஒரு ஆக்ட்ரஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். நயன்தாரா வந்து ஐரால நடிக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு பாண்ட் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம். அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவங்களோடைய திரும்ப ஒரு காம்பினேஷனில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்கமிங் மூவி. அதை பற்றின அனுபவங்கள் சொல்லுங்கள். ஐராவில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது என்ன நடிக்க ஆரம்பித்த புதுசு. இப்போ 2 படம் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ நான் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் வைரல் ஆகிட்டுது. அப்போல்லாம் ஷார்ட் ஃபிலிம் கல்ச்சர், நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ தான் ஷார்ட் ஃபிலிம்னால் பெருசாக யாரும் ரொம்ப வெப்சீரிஸ் மாதிரி பண்ணுறாங்க. இப்போது ஷார்ட் ஃபிலிம் அப்போது ஆரம்பித்தது. வைரல் ஆகிட்டு இருக்கும்போது அதை பார்த்து சர்ஜுன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அசோசியேட் நரேஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிட்டு சர்ஜுன்கிட்ட கொடுத்து சர்ஜுன் பார்த்து என்னை கூப்பிட்டாங்க. அப்புறம் போனேன். திருநங்கை அப்படின்ட்டு ஒரு ரோல் கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் மேம்கிட்ட கூப்பிட்டு இவங்க திருநங்கை அப்படின்னு, ஏன் திருநங்கைன்னு அட்ரஸ் பண்ணணும், ஃப்ரெண்ட் அவ்வளோதான், தோழி போதுமே, திருநங்கைன்னு ஏன் அட்ரஸ் பண்ணணும், நார்மலாக விட்டுடுங்க, அதை மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம், விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்களும். சொன்னது யாரு? நயன்தாரா மேம். அது சொல்லுங்க. நயன்தாரா மேம் சொன்னாங்க. சர்ஜுனும் எனக்கு ரொம்ப நல்லா சொல்லி சர்ஜுனுமே நல்லா ஹெல்ப் பண்ணார். நாங்கள் இந்த ஷூட்டில் வந்து நானும் அவங்களும் ஹோட்டலில் வேலை செய்கிற மாதிரி ரோல்ஸ் இருக்கும். நிறைய ஹோட்டலில் விளையாடுறது இதெல்லாம் பண்ணிகிட்ருப்போம். ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ஒரு சீக்வல்ஸ் அந்த படத்தில் வரல, அந்த சீக்வல்ஸ் சீன்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட இன்னொரு நயன்தாரா இறந்துருவாங்க இல்லையா, அவங்கள என் மடியில் வச்சு அழுகிற மாதிரி சீக்வல்ஸ் எல்லாம் இருக்கும். அது வரல படத்தில். மார்ச்சுரி சீன் ஒன்று இருக்கும், கலையஸாக இருக்கும், எனக்கும் அவங்களுக்கும் இருக்கும். நல்லா சீக்வல்ஸ் அது வரல. ஸோ ரொம்ப வருத்தமாக இருந்தது. பட் அப்போது ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே கட் பண்ணால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நாங்கள் மண்ணாங்கட்டியில் மீட் பண்ணுறோம். மேம் வந்தாங்க, பார்த்துட்டு போயிட்டாங்க. ஹாய் எப்படி இருக்கு, நான் நினைக்கிறேன் சோஷியல் மீடியாலலாம் ஆக்டிவாக இருக்க பார்க்குறேன் அப்படின்னாங்க. பார்ப்பீங்களா? பார்க்குறேன்டான்னாங்க. ஆமாம் மேம்னு. ஓகே அப்படின்னு. அதுதான் அவங்க வருவாங்க. பொதுவாக வந்து நயன்தாரா மேம் அப்படின்னாலே அவங்க பயங்கர ஆட்டிடியூட், யார்ட்டையுமே பேச மாட்டாங்க, ஒரு மாதிரி ரெக்கார்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? அப்படிலாம் கிடையாது. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எல்லாரையும் மதிப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. யாரும் தேவையில்லாமல் வந்து ஆட்டிடியூட் அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம்
அவசியம் கிடையாது. அவங்க வருவாங்க, அவங்க வேலையை பெஸ்ட்டாக பண்ணணும், சிறப்பாக பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு வந்திருக்கும் போது நீங்கள் உங்களுக்கு கொடுத்த வேலையை பெஸ்ட்டாக பண்ணணும்னு தானே திங்கிங்கில் இருக்கும். அப்போ நீ பேசலை, நான் பேசலைன்னா எப்படி? அவங்க வேலையை அவங்க சிறப்பாக செய்கிறதுல தான் கவனம் செலுத்துவாங்க எல்லாருமே. எல்லா நாளும் உட்காந்து சாப்பிட்டியா, என்ன பண்ணியான்னு யாருமே டைம் இருக்கும்போது பேசுவாங்க. எவ்ரிடே எல்லாரையுமே குட் மார்னிங் சொல்லுவாங்க. ஈவினிங் போகும்போது எல்லாருக்கும் கிளம்பி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஒண்டர்ஃபுல் ஹார்ட் ஒர்க்கிங் உமன் அவங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் அவங்க. சூப்பராக இது பண்ணாங்க. அந்த படத்தில் ஒர்க் பண்ணாங்க. விக்கி, இந்த படத்தோட டைரக்டர் டியூட் விக்கி சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க எல்லாரையுமே. ரொம்ப நல்ல என்ன சொல்லுவாங்க, நான் சொன்னால் எல்லாருக்கும் அது ஐயோ இவங்க சும்மா சொல்லுவாங்க அப்படி இப்படிம்பாங்க. பட் உண்மையிலேயே சூப்பரான ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அவங்க. ஓகே, இப்போ அப்கமிங்கில் நடிச்சிட்டு இருக்கீங்க. அவங்களோட எப்படி போயிட்டுருக்கு? எவ்வளோ டேஸ் முடிஞ்சிருச்சு, நல்லபடியாக இருந்தது. பேசுவாங்க, திடீர்னு நைட் ஷூட் போகும்போதெல்லாம் ஒன்றா தான் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. ஜாலியாக இப்போ நம்ம பேசுகிறத விட இன்னும் க்ளோஸாக உட்காந்து தான் பேசிகிட்டு இருப்போம். உயிர் உலக் அவங்க வந்திருக்காங்களா செட்டுக்கு? விக்கி உயிர் உலக்லாம் வந்திருக்காங்க செட்டுக்கு, பார்த்தீங்களா? பார்த்துருக்கோம், பேசுவாங்க, ரொம்ப நைஸ் ஸ்வீட். ஸோ இன்னொரு நல்ல விஷயம், அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு அடுத்த இன்டர்வியூல இல்லை இல்லை எங்களுக்கு இப்போவே இப்போ நான் சொல்ல முடியாது, நான் கன்ஃபார்மாக இல்லையான்னு தெரியாமல் சொல்லக்கூடாது. அப்போ நயன்தாராவோட இன்னும் அடுத்த படம் கமிட் ஆகிறதுக்கு ஏதோ தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா? அப்போ ஏதோ உங்களுக்குள்ள ஒரு ஹெவி பாண்டிங் இருக்கு. நியூ அப்டேட் கமிங் சூன். வித் யாரோடன்னு சொல்லிருங்க, அதுதானே அது அப்டேட் சீக்ரெட்னு சொல்லியாச்சு, வெளியே சொல்லக்கூடாது இல்லையா? நான் சொல்லிட்டேன், லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட சொல்லி இது மூலமா வந்ததுனால ஹாப்பி தான். அப்கமிங் ஜீவா நடிக்கிறாங்கங்க. ஸோ இதுதான் எக்ஸ்க்ளூசிவ். ஓகேவா? டைட்டில் ரிவீல் பண்ணிருக்கலாம் எங்களுக்காக. சொல்லுங்க அடுத்து. தெளிவா இருக்காங்களா? ஆமா, தெளிவா இருந்துட்டானோ. அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சூப்பரா ஷைன் ஆவீங்க. ஓகேவா? ஸோ மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் எங்களோட டீம் சார்பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங்.